යොහාන් 10 වෙනි පරිච්ඡේදයේ සබවක් නුඹට කියමි දොරකඩින් බැටළු ගාලට ඇතුළු නොවි වෙන මගකින් නැගී එන්නා සොරෙක්ද කොල්ලකන්නෙක්ද වේ. ඉතින් සොරාගේ කොල්ලකන්නගේ වෙනස සොරා දන්නේ නැති වෙලාවකට එන්නේ. එයා ඒකට පුරුදු අපි යාට ඉඩ දුන්නොත් අපේ ජීවිතේ සොරාට ඇතුල් වෙන්න ඊට පස්සේ එයා බලහත්කාරයෙන් කොල්ලකන්නෙක් වගේ එනවා අපිට අපි අවදි වෙන්නකොට එයා ඇවිල්ලා කොල්ලකනවා. யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டுத்தொழுவத்துக்குள் வாசலிலே பிரவேசியாமல் வேறொரு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கின்றான். அதாவது நாங்கள் ஒரு கள்ளன் எப்படி வருவான் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அறியாத நேரங்களிலே அவன் வருகின்றான். ஆனாலும் நாங்கள் அந்த கள்ளனுக்கு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இடங்கொடுப்பா போவாமாக இருந்தால் அவன் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்குள்ளே வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. එතකොට හොරා බලන් ඉන්නවා මේ ළමයට ඇතුල් වෙන්න පුළුවන් කොයි මගෙන්ද තව ළමයෙකුට ඇතුල් වෙන්න පුළුවන් කොයි මගෙන්ද කියලා වැඩිමහල් අය ගැනත් එහෙම එයා ඇතුල් වෙන්න පුළුවන් මග එයා ஸ்டடி කරලා බලාගෙන ඒකට plan එක ගහනවා. எப்போதும் இந்த நபர்களுக்குள்ளே எப்படி இந்த கல்வன் கூற முடியும் அல்லது அந்த நபர்களுக்குள்ளே இந்த கல்வன் எப்படி செல்ல முடியும் என்பதை அவன் நன்றாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதமாக அந்த நபர்களுக்குள்ளே அந்த கள்ளன் போக அவன் முயற்சி செய்வான். සමහරුන්ට මුදල් තුලින් සමහරුන්ට බැංකම් තුලින් සමහරුන්ට ලිංගික පරීක්ෂා තුලින් එහෙම එයා ඒ ළමයා හැදුණු විදියට එයා මග හදා ගන්න දානවා. சிலவர்களுக்கு பண ரீதியாக சில பிள்ளைகளுக்கு இச்சை மூலமாக சில பிள்ளைகளுக்கு காம ரீதியான காரியங்களுக்குள்ளே அவர்களை அவன் கொண்டு போக முற்படுவான். அவர்கள் எப்படியான அடிமைகளிலே காணப்படுகிறார்களோ அதற்கு ஏற்ற விதமாய் அவன் செயல்படுவான். දොරකඩින් ඇතුල් වන්නා බැටළුවන්ගේ නේරාය ඒ කියන්නේ යේසුස් වහන්සේ. ඉතින් යේසුස් වහන්සේගේ දොරකඩින් යේසුස් වහන්සේ ඇතුල් වුණාම ඒ ළමයාගේ තියෙන අනෙක් දොරටු ඉබේම වැහෙනවා. நீங்கள் இரண்டாவது வசனம் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுக்குள்ளே கடந்து போவதை குறித்து சொல்லப்படுகிறது. පොඩි කාලේ ඉඳලාම මව්කුසේ ඉඳද්දි බබාට ළමයාට ඉස්සෙල්ලා ඇහෙන්නේ යහපත් ඉඳේරගේ හඬ. මොකද එයා තමයි ළමයාගේ අයිතිකාරයා. எப்போதும் வயிற்றிலே அங்கு பிரசவத்தில் இருக்கின்ற கால பகுதியிலே கூட அவர்தான் ஒரு நல்ல மெய்ப்பன், அவர்தான் எங்களுக்கு மெய்ப்பனாக இருக்கின்றார் என்பதனுடைய அந்த குரலை அவர் குழந்தைகள் கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ඒ ළමයා කොයි පවුලකට ඉපදුණා ක්‍රිස්තු භක්තික පවුලකට ඉපදුණා ඥානය අහගෙන දෙන්නේ පොතකෝ නෝට්ස්කෝ බයිබලෙකෝ. ක්‍රිස්තු භක්තික පවුලකට ඉපදුණා වෙන පවුලකට ඉපදුණා ඒ ළමයාට ඇහෙනවා යහපත් ඉන්දියාවේ හඬ. මොකද යහපත් ඉන්දියාව තමයි ළමයාගේ ආත්මීය අයිතිකාරය. அவர்கள் ஒரு கிறிஸ்தவ பின்னணிகளாக அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே பிறப்பிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் நல்ல மேய்ப்பனுடைய குரல்களை கேட்கின்ற ஒருவர்களாக இவர்கள் காணப்படுவாக இருந்தால் அவர்கள் அது சாதாரணமாக இயற்கையாகவே அவர்கள் அதற்கு ஏற்ற விதமாக இசைவாக்கம் அடைந்திருப்பார்கள். ඉතින් දෙවියන් වහන්සේ අපිව සැලසුම් කළා තියෙන්නේ ඉස්සෙල්ලාම යහපත් ඉන්දියාවේ හඬ අපේ ආත්මයට ඇහෙනවා. எப்பொழுதுமே ஆண்டவர் எங்களை உருவாக்கும் பொழுது ஒரு நல்ல மேய்ப்பனுக்கான ஒரு துவத்திலே எங்களை உருவாக்கி இருக்கின்றார். என்று சொல்லி சொன்னால் நல்ல மேய்ப்பனுடைய குரலை கேட்பதற்காக உருவாக்கி இருக்கின்றார். ඔහු තමාගේම බැටළුවන්ගේ නම් කියා හඬගස්සා උන් පිටිතට ගෙනියයි. ඒ කියන්නේ එක් එක්කෙනාගේ අනන්‍යතාවයට ඩෙන්ටිටි එකට ජීසස් කතා කරනවා. இந்த அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்தார். அதாவது அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய செய்தி அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அவர் உதவி செய்கின்றார். ඉතින් ළමෙක් අවුරුදු 12 ලං වෙනකොට වෙන වෙන හඬවල් ඒ ළමයාට ඇහෙන්න පටන් ගන්නවා. 12 வயது அவர்கள் நிரம்புகின்ற கால பகுதியிலே அவர்களுக்கு வேறு வேறு சத்தங்களை கேட்பதற்கு அவர்கள் முற்படுவார்கள். ඉතින් පොඩි කාලේ ඉඳලා දෙමාපියෝ ළමයාව දැන් වහන්සේගේ ට්‍රැක් එකේ හදාගත්තොත් ඔහු තමාගේ සියලු බැටළුවන් පිටතට හැරියාම ඔහු උන්ට පෙරටුව යයි. යේසුස් වහන්සේ හදපු ට්‍රැක් එක ඒ දේශාංශය ඒගොල්ලන්ට තබලක් තිබෙන ඉනිමග පියගැට පෙළට ඒගොල්ලෝ ඇතුල් වෙලා ඒකේ
සාර්ථකව උසස් වීම ලබනවා. சிறு வயதிலிருந்து சிறிய பராயங்களிலிருந்து அங்கு தேவனுடைய சத்தத்தை மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கின்ற வழிகளிலே நாங்கள் அவைகளை நடந்து கொண்டு வருவோமாக இருந்தால் அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிற ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்திருக்கின்றபடியால் அவருக்கு பின் செல்லுகின்றது என்றாக வேதத்தில் நாங்கள் බැටළුවෝද ඔහුගේ හඬ අඳුරන බැවින් ඔහු පස්සේ යති. ළමයාට ලේසියෙන්ම ඇහෙන්නේ බැටළුව එළියරගේ හඬ. அந்த சொல்லப்படுகிற விஷயம் அந்த சத்தத்தை அவர்கள் நன்றாக அறிந்திருக்கின்றபடியால் எப்பொழுதும் அவர்களை பின்தொடர்ந்து போகிறவர்களாய் இருப்பார்கள். උන් අන්‍යයන්ගේ හඬ නාඳුනන බැවින් අන්‍යයෙකු පස්සේ නොගොස් ඔහු වෙතින් පලා යන්නේයි කිසේක. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினாலே அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகின்றார். එතකොට ළමයින්ට කාලයක් එනවා අන්‍යයන්ගේ හඬ ඇහෙනවා. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு ஒரு காலம் வரும் அங்கு அந்நியனுடைய சத்தங்களை கேட்கின்ற ஒரு நாட்கள் அவர்களுக்கு வரும். වැඩිමහල් ළමෙක් තුලින් වෙන්න පුළුවන්. அது ஒரு பெரிய பிள்ளைகளுக்கு மூலமாக යාළුවෙක් තුලින් වෙන්න පුළුවන්. அல்லது அங்கு இளையோர்களுக்கு නෑදෑයෙක් තුලින් වෙන්න පුළුවන්. சொந்தங்களுக்கு கூடாக இருக்கும். ටීචර් කෙනෙක් තුලින් වෙන්න அல்லது පුළුවන්. ஒரு ஆசிரியர் மூலமாக இருக்கும். හොඳ නැති අන්‍ය හඬක් ඇතුල් වෙනවා. அதாவது அங்கு சரியில்லாத நல்ல இல்லாத சத்தங்கள் கேட்கின்றதாக இருக்கும். මුලින් යහපත් එළියරම ළමයා තුල හදපු ප්‍රතිශක්තියක් ආවරණයක් තියෙනවා. අර අන්‍ය හඬට හැමකම් දෙන්නේ නැති. எப்போதும் அந்த அந்நிய சத்தத்தை இந்த ஆடுகள் கேட்காதபடிக்கு அவர்களுக்கு எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு ஜீவ சக்தியாக இருக்க வேண்டும் மேய்ப்பர்கள் கொடுக்கின்ற அந்த வேலை. අවුරුදු 12 පහු වෙනකොට දෙමව්පියෝ ළමයින්ට ඉතා කිට්ටුවෙන් ඉන්න ඕන. හැමදාම ඉස්කෝලේට ආවම අහන්න ඕන අද මොනවද උනේ. එතකොට ඒ ළමයාගේ මූණ ටිකක් කල් වෙලා තියනවාද වෙනදට වඩා වැඩි කතාවක් නැද්ද හිතේ බරකින් ඉන්නේ ඒවා දෙමව්පියන්ට පේනවා. 12 வயதை கடந்த உடனே முற்றிலுமாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். பெற்றோர் மிகவும் சமீபமாக மிகவும் நெருக்கமாக பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். அவர்கள் பாடசாலையை விட்டு வரும்போது அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் முகங்கள் எப்படி, அவர்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதனை பெற்றோர் நன்கு அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ඉතින් ඒ අන්‍යයන්ගේ හඬ යම් දවසක් එනවා ඒකට ආසාවක් රසක් දැනෙන්න පටන් ගන්නවා. ஏனென்றால் அந்த அந்நியர்களுடைய சத்தம் அல்லது அவர்களுடைய சுவைகள் அல்லது அந்த சத்தத்தினுடைய ஈர்ப்புகளுக்குள்ளே கேட்பதற்குரிய ஒரு நிலை அந்த நாட்களில் அவர்களுக்கு உருவாகும். එක සැරයක් ඒකට අවනත වුණාම ඒකට ආසාවක් ඇති වුණාම ආයෙ ඉක්මනට ඒ හඬ එනවා. அந்த ஒரு தடவை அவர்கள் அந்த காரியத்துக்கு அடிமைப்பட்டு விட்டார்களானால் அல்லது அதற்கு அவர்கள் பின்னோக்கி செல்ல முற்பட்டு விடுவார்களாக இருந்தால் அது திரும்பவும் அவர்களை அது அடிமைப்படுத்தி கொண்டு செல்ல முற்படும். අවුරුදු 12 වෙන්න ඉස්සෙල්ලා ළමයින්ට යේසුස් වහන්සේ දැනගෙන දෙමව්පිය ලොකු ආවරණයක් වෙලා ඒ ළමයින්ගේ ඇතුලේ ශක්තිය වැඩි කරලා යේසුස් වහන්සේගේ හඬ හොඳට හඳුනලා දීලා තියෙන අවශ්‍ය එතකොට නාඳුනන හඬවල් එනකොට ඒගොල්ලෝ ඒවා පිළිගන්නේ නැහැ. ஏனென்றால் அந்த 12 வயது காலம் அவர்களுக்கு இருக்கின்ற நேரங்களிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றாக இந்த பலனை அவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போமாக இருந்தால் வேறு விதமாக வருகிற காரியங்களுக்கு அவர்கள் அடிமையாகாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். කොහොමත් ළමෙක් අවුරුදු 12 හරහා යනකොටත් ඊට පස්සේ දෙමව්පියන්ගේ හඬට වඩා ඇහෙන හඬක් තියෙන්න ඉඩ දෙන්න එපා. எப்போதும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் 12 வயது நிரம்பிய பிள்ளைகள் அவருடைய உயர் பராயங்களை கடந்து போகும் பொழுது உங்களுடைய குரலை தவிர்ந்த ஏனைய அந்நிய குரல்களை சத்தங்களை கேட்பதற்கு ஏற்ற விதமாக அவர்களை நாங்கள் நடத்தக்கூடாது அல்லது அதற்கு ஏற்ற விதமாக அவர்களை முன் செல்லாமல் இருக்க நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ඒක තමයි ස්මාර්ට් ෆෝන් එකේ ප්‍රශ්නය. ඉතින් මම නිතර කියලා දීලා තියෙනවා A level ඉවර වෙනකම් ළමෙක්ට ස්මාර්ට් ෆෝන් එකක් දෙන්න එපා. அதுதான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் எப்பொழுதும் சொல்லுகிற விடயம் ஸ்மார்ட் போன், அதாவது அவர்கள் சாதாரண தரத்தை முடிக்கும் வரைக்கும் அந்த உயர் தரத்துக்குள்ள போகும் வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் இந்த ஸ்மார்ட் போன்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் வழங்கக்கூடாது. ඉතින් මේ පොඩි පාඩම අර ළමයින්ට වැටහීමක් එන්න මට ඉස්සෙල්ලාම නාඳුනන හඬ ඇහුනේ කවදාද කොහොමද? எப்போதும் நான் அறியாத ஒரு சத்தம் அல்லது நான் தெரியாத ஒரு சத்தம் எனக்கு கேட்டது எப்போது என்று நாங்கள் கேட்க வேண்டும். හුඟක් වෙලාවට වෙන්නේ තමාට වඩා ටිකක් වැඩිමහල් එක්කෙනෙක් ඔබව දැනගෙන
ඔබට දැනෙන ඒ ආසාවට එයා කතා කරන්න පටන් ගන්නවා ජීසස්ගේ හඬෙන් නෙමෙයි වෙන හඬකින්. இப்போது உங்களை விட சற்று முதிர்ச்சி நிலையில் இருக்கிற ஒருவர் இயேசுவுடைய சத்தத்தை விட அவருடைய சத்தத்தினாலே கேட்பதற்கு ஏற்ற விதமாக பேசுகின்ற ஒரு நிலை உருவாக்கப்படும். අපි ඔක්කොටම මතක ඇති ඉස්සෙල්ලාම මේ අන්‍ය එක්කෙනාගේ හඬ අහලා අපිට වැරදුණු දේ. அந்த அந்நிய சத்தங்களை கேட்டு நாங்கள் அதன்படி செல்ல முற்பட்டு எப்போது எங்களுக்கு பிழைத்து போனது என்பதை நாங்கள் சில நேரங்களில் அறிந்திருப்போம். අපි ඒක ඉස්පන් අපි දැන් ඒක ජීසස්ට බාර දීලා කියමු. நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். මාත් එක්ක යන ලව් ජීසස් என்னோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே මට ඇහුණු எனக்கு கேட்ட අන්‍ය හඬ அந்நிய சத்தங்கள் මකලා දාන්න அழிச்சு போடுங்க. යේසුස් වහන්සේගේ ලේවලින් இயேசுவின் இரத்தத்தினால் ඒක සුව කරන්න. சுகப்படுத்துங்க. ආමෙන්. ஆமென். එතකොට වැඩිමහල්ලාටත් පොඩ්ඩක් මම කතා කරන්න අවශ්‍යයි. ඊට පස්සේ අපි තව නමස්කාර කාලයට ගිහිල්ලා අපි පාස්ටර් ශාන්ට කියනවා අපිට ධර්ම වාක්‍යයේ මඟ පෙන්වීමක් දෙන්න අද රාත්‍රිය ගැනත් හෙට ගැනත්. இப்போது நாங்கள் சில மூப்பர் அதாவது முதிர் வயதானவர்களை குறித்து நாங்கள் சில காரியங்கள் உங்களோடு பேசிவிட்டு ஒரு வர்ஷிப்